தங்கவேல் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இன்றைக்கு மூத்த முன்னோடிகளாகிய நம்முடைய மாணவிக அண்ணன் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் முன்னாள் துணை அமைப்பாளர் அண்ணன் சு கலையரசு அவர்களுக்கும், அதே போன்று முன்னோடி அண்ணன் அருணாச்சலம் அவர்களுக்கும், அதே போன்று முன்னோடி அண்ணன் பொன் சாரங்கமணி அவர்களுக்கும், அண்ணன் கு ஆதித்யன் அவர்களுக்கும், நம்முடைய அமைப்பாளர் கர்நாடக அமைப்பாளர் அண்ணன் ராமசாமி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு இந்த விழாவை நாங்கள் ஏற்படுத்தி, இது அவர்கள் பாராட்டு விழா மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழாவை ஒட்டி, அதே போல் தானு தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி இத்தகைய ஒரு விழாவை நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து முன்னோடிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த எலக்ட்ரானிக் மீடியா நம்முடைய பத்திரிகை நண்பர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளை முக்கியமாக இன்றைக்கு வருகை தந்துள்ள பேராசிரியர் வணங்காமுடி அவர்களை வைத்து துவங்குவதற்கு காரணம், அவர் நமக்கெல்லாம் ஒரு கல்லூரி பேராசிரியர் மட்டுமல்ல, பகுத்தறிவு சிந்தனையாளர். அவரை வைத்து இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். இது தொடர்ந்து இத்தகைய கூட்டங்கள் கண்டிப்பாக தங்கவயலில் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு எழுச்சிமிக்க கூட்டமாக நாங்கள் நடத்த முடிவு செய்துள்ளோம். இதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தங்கவயல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமைகளுக்கு விருது வழங்குகிற இந்த விழாவிலே என்னை பேச அழைத்திருக்கிற இந்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் முதல் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கவயல் நான் பணி செய்த இடம். இந்த இடத்தை நன்றி மறக்காமல் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமைகள் இருக்கிற இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து பேச வைத்தமைத்திற்காக விருது பெற்றிருக்கிற அந்த திராவிட முன்னோடிகளுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவை நடத்தி இருக்கிறார்கள். வழக்கறிஞர் மணிவண்ணன் சாரங்கபாணி போன்றவருடைய முயற்சியால் பாராட்ட வேண்டியது. எப்போதுமே கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன் கூட 1000 பேரை திரட்டி 1000 பேருக்கு உணர்வு தருகின்ற ஆற்றல் பெற்றவர்கள் அவர்கள். இப்போ 2 பேர் இன்றைக்கு மணிவண்ணன் ஒரே ஒருவர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் திறமை அவருக்கு. நம்முடைய சேகரன் போன்றவங்க இவங்கெல்லாம் ஒருத்தியப்பாக இருக்காங்க. அவங்க மனுவை வைத்தா, ஒரு காலத்தில் நான் துணை வேட்பாளராக இருக்கிற போது இங்கே இவனுக்கு திமுக ரோஹித் பிடிச்சிட்டு வாருங்கன்ற ஒரு அதிருப்தி எல்லாம் ஏற்படுச்சு. மற்றவங்களுக்கு மத்தியில் வணங்காமுடிக்கு தெரியும். நிறைய தொழிற்சங்க கூட்டங்களை போடுவேன். தொழிலாளர் நகரம் இது. ஆகவே தொழிலாளர் பிரச்சனைகளை பற்றி பேசினால்தான் நம்முடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும், ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு 18 நாள் வேலை நிறுத்தம். யார் கண்டுக்கிறாங்க? யாருமே கண்டுக்கல, ஒன்றும் கண்டுக்கல. வேலை நிறுத்தம் 18 நாள். இன்றைக்கு 20வது நாள்னு நினைக்கிறேன் நான். 20 நாள் ஆகியிருக்கிற வேலை நிறுத்தம். ஆகவே இன்னைக்கு நம்ம இந்த வேலை நிறுத்த போராட்டம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்டிஎஃப் சார்பில், வணங்காமுடிய சார்பில், ராமசாமியா சார்பில், நம்முடைய அருணாச்சலம் சார்பில், மற்ற சேகரன் சார்பெல்லாம் நான் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். போராட்டம் வெற்றி பெறணும். இதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய உறுதி என்று சொல்லி முக்கிய கொள்கிறேன். நன்றி. கோலார் தங்கவேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய மூத்த முன்னோடிகளுக்கு பாராட்டு விழா, விருது பெற்றவர்களுக்காக பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு, அந்த தீர்மானத்திற்கு உட்பட்டு இந்த பாராட்டு விழா கூட்டம் நடந்தேறியது. இப்பாராட்டு விழா கூட்டத்தின் மூலமாக மாநில அமைப்பாளர் ராமசாமி மூலமாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்களுக்கு ஒரு மனுவும், ராசா அவர்களுக்கு ஒரு மனுவும், பிரதம மந்திரி மற்றும் உள்ள பாதுகாப்பு மந்திரி, முதன் மந்திரி, தமிழ்நாடு முதன் மந்திரி முரசொலி, இவர்களுக்கு எல்லாருக்கும் முரசொலி, தமிழ்நாடு முதன் மந்திரி போன்றவர்களுக்கும் நம்முடைய இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி முடிக்கப்பட்டு இந்த மனு அவர்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மனுவின் மூலமாக மிக விரைவாக அண்ணன் ராமசாமி அவர்கள் சண்முகம் அவர்களிடம் பேசி விரைவில் தீர்வு காணுவதற்கு முயற்சிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். அத்தகைய உறுதிக்கு நாங்கள் எப்போதும் பாடுபடுவோம். தொழிலாளர்கள் பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் துணை நிற்கும். ஆக தொழிலாளர்கள் போராட்டம் அவர்களுக்கு வெற்றி பெற எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.